தமிழகத்திலே முதலமைச்சர் விஜய் தலைமையில ஒரு புதிய அமைச்சரவை புதிய யுகத்தை தொடங்கி வைத்திருக்கிறது, கூட்டணி ஆட்சி யுகத்தை. அந்த வகையில் தற்போது சிஎஸ்கே அணியிலும் ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்க போகிறது. ஆம் நேயர்களே, தற்போது கேப்டனாக முடிசூடா மன்னனாக இருந்து வந்த MS தோனி சிஎஸ்கே அணியிலிருந்து விடைபெற போகிறார் என்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அந்த உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. எனவே அதனை தற்போது எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங்காக தற்போது நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். சிஎஸ்கே அணியில் 19 ஆண்டுகளாக இணைந்திருந்த மகேந்திர சிங் தோனி தற்போது ஓய்வு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அவர் வெளியிடும் போதுதான் வரும். ஆனால் இந்த ஆண்டு இதுதான் தோனி முதன்முறையாக IPL தொடங்கியதிலிருந்து ஒரு போட்டியில் கூட ஒரு ஆட்டத்தில் கூட விளையாடாமல் இருந்தது இதுதான் முதன்முறை. ஆனால் தோனி கிட்டத்தட்ட முடிவு செய்து விட்டார். இந்த ஆண்டுடன் IPL போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவது என்ற வகையிலே முடிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே யாரும் எதிர்பாரா நேரத்தில் தான் அவர் இந்த இது போன்ற அதிர்ச்சி அறிவிப்புகளை எல்லாம் கொடுப்பார். ஆஸ்திரேலியாவிலே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடந்தபோது திடீர்னு மெல்போர்ன் போட்டி முடிந்த பிறகு திடீரென ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டார். அதே போன்று ODI T20யிலும் திடீரென அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அந்த வகையில் கடந்த 4-5 ஆண்டுகளாகவே தோனி ஓய்வு பெறப் போகிறார் என்று வந்த போதும் அடுத்த ஆண்டு என்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அவருடைய ஓய்வு என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். IPL இருந்து விடைபெறப் போகிறார், அதுவும் சிஎஸ்கே அணியிலிருந்து ஒட்டுமொத்தமாக விடைபெறப் போகிறார் என்பது கூடுதல் அதிர்ச்சி தகவல் சிஎஸ்கே அணியின் ரசிகர்களுக்கு. என்றால் சிஎஸ்கே அணியில் தோனி ஓய்வு பெற்றாலும் அவர் தலைமை பயிற்சியாளராகவோ அல்லது மென்டராகவோ அணியுடன் தொடர்ந்து பயணிப்பார் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து தோனியுடன் சென்னை சிஎஸ்கே அணியின் நிர்வாகத்துடன் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக விரிசல் பல நாளாக இருந்து வருகிறது. அந்த விரிசல் தற்போது பெரிதாகி தோனி கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணியிலிருந்து ஒட்டுமொத்தமாக பிரிவது என்ற வகையிலே முடிவெடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜாவை இந்த சென்னை சிஎஸ்கே அணியிலிருந்து அவரை விடுவித்து சஞ்சு சாம்சனை அணியில் சேர்த்தது போன்ற எதுவுமே தோனியின் சம்மதம் இல்லாமல் நடைபெற்றிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியே வந்திருக்கிறது. என்றால் ஸ்டீபன் தலைமை பயிற்சியாளருக்கும் ஸ்டீபன் பிளமிங்கும் தோனிக்கும் இடையே அந்த விரிசல் பெரிதாக இருந்திருக்கிறது. அதே போன்று ஸ்டீபன் பிளமிங்கும் இந்த தொடருடன் அவருடைய தலைமை பயிற்சி வாய்ப்பும் முடிவடைகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக வேறொரு தலைமை பேச்சா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் மகேந்திர சிங் தோனியினுடைய இந்த முடிவு என்பது அதிகாரப்பூர்வமாக அவர் இன்றைய போட்டி முடிவடைந்த பிறகு அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய போட்டி கடைசி லீக் போட்டியாக இருக்கிறது. இந்த லீக் போட்டி முடிவடைந்த பிறகு MS தோனியுடைய அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோனியை பொறுத்தமட்டிலே தமிழகத்தின் முகமாகவே மாறிவிட்டார். தன்னுடைய செகண்ட் ஹோம் என்று சென்னையை கூறும் அளவுக்கு ஜார்க்கண்ட் வீரராக இருந்தாலும் ராஞ்சியில் பிறந்திருந்தாலும் சென்னை அவரை வரவேற்று அணைத்துக் கொண்டது. சென்னையின் மூலமா சென்னை சிஎஸ்கே அணியின் கேப்டனாக அவர் 5 கோப்பைகளை வென்றிருக்கிறார். பல வரலாற்று சாதனைகளை படைத்திருக்கிறார். தொடர்ந்து சிஎஸ்கே அணியை மிக முக்கியமான அணியாக வைத்திருந்ததிலே தோனியுடைய பங்கும் அவருடைய கேப்டன்ஷிப்பும் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டப்பட்டது. அவர் கிரிக்கெட் வரலாற்றை பொறுத்த மட்டிலே டெஸ்ட் கிரிக்கெட் ஆகட்டும், ஒருநாள் கிரிக்கெட் ஆகட்டும், T20 கிரிக்கெட் ஆகட்டும், IPL போட்டிகள் ஆகட்டும், ஒரு முடிசூடா மன்னனாகவே கிரிக்கெட்ல இருந்தவர் தோனி என்பது அனைவர் மறைந்ததுதான். எனவே அந்த வகையில் தோனியினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகும் போது நிச்சயமாக அவருடைய ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாவார்கள் என்பதை மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த ஆண்டு IPL-இல் தோனி இல்லாமல் பார்த்து சென்னை ரசிகர்கள் பழகிவிட்டார்கள். தோனி இல்லாமல் அடுத்த ஆண்டும் அவர்கள் பழகி விடுவார்கள் என்பதால் இது ஒரு சரியான நேரமாக இருப்பதால் இந்த நேரத்தில் முடிவினை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது பலமாகி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் தோனி ஒருமுறை ஒரு போட்டியின் போது கூறும்போது தன்னுடைய ஓய்வு கடைசி போட்டி என்பது சென்னையில் சிஎஸ்கே அணியின் ஓம் பிச்சாக கருதப்படுகின்ற மைதானமான சென்னையில் தான் நான் விடைபெறுவேன் என அறிவித்திருந்தார். ஆனால் தோனி இந்த முறை விளையாடவே இல்லை. எனவே அவருடைய அறிவிப்பு என்பது இந்த குஜராத் அஹமதாபாத்தில் நடைபெறும் போட்டியின் போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோனி இல்லாத சிஎஸ்கே என்பது சற்று எண்ணி பார்ப்பதற்கே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் தோனிக்கும் வயதாகிறது. இந்த ஆண்டு காஃப் மசில் இன்ஜுரி என்ற வகையில் தான் அவர் முதலில் போட்டியில் பங்கேற்கவில்லை. ஆனால் ஒரு காஃப் மசில் இன்ஜுரி மட்டுமே கிட்டத்தட்ட அந்த ஒரு சீசன் முழுவதுமாக பங்கேற்காமல் இருக்கும் அளவுக்கு பெரிய காயமாக இல்லை. என்றால் தோனி பல பயிற்சி போட்டிகளின் போதும் பயிற்சிகளின் போதும் தோனி வெகுவாக நீண்ட நேரம் பயிற்சி எடுத்திருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அணியிலே இடம் கிடைக்கவில்லை. இம்பாக்ட் பிளேயராக கூட அவர் எந்த ஒரு ஆட்டத்திலும் களமிறங்கவில்லை.
இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போதும் அதே போல சிஎஸ்கே அணியில் சில நிர்வாகிகளிடம் பேசும்போதும் அவர்களும் பெயர் குறிப்பிட வேண்டாம் என கூறி தோனி இந்த ஆண்டுடன் விடைபெறுவது கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தோனி விடைபெறுகிறார் சிஎஸ்கே அணியில் இருந்தது என்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போதுதான் அந்த தகவல் உறுதியாகும். எனவே இந்த ஆண்டுடன் சிஎஸ்கே அணியிலிருந்து முற்றிலுமாக ஒரு வீரராக மட்டுமல்லாமல் அந்த அணியினுடைய நிர்வாகத்திலிருந்தே அவர் வெளியேறப் போகிறார் என்பதுதான் கூடுதல் அதிர்ச்சி செய்தி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு. எது எப்படி இருக்க போகிறது என்பது இன்றைய போட்டியின் முடிவில் நமக்கு மிக தெளிவாக தெரிய வரும். ஆனந்தி.